நேர்களே, இன்னைக்கு காலையிலிருந்தே சென்னை உள்ளிட்ட பல்வேறு வட மாவட்டங்கள், தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் ஒரு நல்ல ப்ளசண்ட்டான கிளைமேட்டாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கூடுதல் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வெதர் தான் இன்றைக்கி ஃபுல்லாக இருந்தது. பெங்களூர்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வம்பிழுக்கணும்னு தோன்ற அளவுக்கு இன்றைக்கி வெதர் ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடிய வெதருக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இங்கே வடமேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் தாக்கத்தின் காரணமாக தான் தமிழகத்தில் குறிப்பாக வட மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை பொழிவானது இருக்கிறது. இப்போ நம்ம திரையில பார்க்கக்கூடியது கடந்த 6 மணி நேரத்தில் எந்த அளவுக்கு தமிழகத்தின் மீது மேக நடமாட்டம் எப்படி இருந்திருக்கு அப்படின்றது தான் இப்போ திரையில பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த 1 மணி நேரத்திற்கான நிலவரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மழை பாருங்க, பெரும்பாலும் வட மாவட்டங்களில் எந்த அளவுக்கு கார்முகில் அடர்ந்து காணப்படுகிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது. இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டம் தொடங்கி இங்கே சென்னையை நெருங்கக்கூடிய பகுதிகள் வரைக்குமே இந்த என்டையர் ஸ்ட்ரெச் நல்ல ஒரு மழை பொழிவை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் அடுத்த 1 மணி நேரத்திற்கான நிலவரம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அந்த வகையில் பாருங்க, இந்த என்டையர் பெல்ட், இந்த வட தமிழகம் அப்படின்ற இந்த பகுதி மொத்தம் பாருங்க எந்த அளவுக்கு மழை இன்டென்ஸாக பெய்யறதுக்கான வாய்ப்பு பெஞ்சிட்டு இருக்குது இப்போ அப்படின்ற ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. அடர் மேகங்கள் இங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில், திருவள்ளூர் மாவட்டத்தின் சில பகுதிகள் இங்கெல்லாம் இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடிகிறது. திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்தின் சில பகுதிகள், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சில பகுதிகள் கூட மழை பொழிவை பெற்றுக்கொண்டிருக்கின்றன. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கூட நல்ல ஒரு மழை பொழிவானது இருக்கிறது. ஸோ அடுத்த 1 மணி நேரத்துக்கு என்ன நிலவரம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் 8 o'clock வரைக்குமான ஒரு நிலவரம் என்னன்னு பார்க்கும்போது, இங்கே பாருங்க, சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில், அதாவது இந்த பழவேற்காடு, கும்மிடிப்பூண்டி அந்த பகுதி, புறநகர் பகுதி, அந்த பகுதியில் மட்டும் லைட்டாக மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்டென்ஸான மழை மேகம் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது, இங்கே பார்த்தீங்களேன்னா இங்கே ஐடி காரிடார் இருக்கு இல்லையா, OMR சாலை, அதனை தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பெருமளவில் மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்க்கிறோம். இங்கே சிறுசேரி, கேளம்பாக்கம், திருப்போரூர், ஆதிகமநல்லூர், மகாபலிபுரம், நெய்க்குப்பி, கல்பாக்கம், கூவத்தூர், செய்யூர், ஆலம்பாறை, சுண்ணாம்பேட்டை, மரக்காணம், கிளியனூர், ரங்கநாதபுரம், ஆரோவில், இந்த சுற்றுவட்டார பகுதிகள், கிளியனூர் உள்ளிட்ட பகுதிகள், அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தா பாருங்க திண்டிவனம், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மயிலம், விக்கிரவாண்டி, அப்படியே கீழே வந்தா விழுப்புரம், வலவனூர், அது மட்டும் இல்லாமல் ஆரோவில் மட்டும் இல்லாமல் அது கீழே பாருங்க புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் இடைப்பட்ட ஸ்ட்ரெச்சில் எந்த அளவுக்கு மழை மேகங்கள் அடர்ந்து காணப்படுகின்றன அப்படின்னு. ஸோ இந்த பகுதிகள் நெல்லிக்குப்பம் தொடங்கி இங்கே புதுச்சேரி என்டையர் ஸ்ட்ரெச், வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகள், கடலூர் நகரின் பல்வேறு பகுதிகளிலுமே கூட கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த 1 மணி நேரத்திற்கான நிலவரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மழை ஓரளவுக்கு பன்ருட்டி மாதிரியான பகுதிகளில் ஏற்கனவே மழை பெஞ்சிட்டு இருந்தது, இப்போ ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்கிறது அடுத்த 1 மணி நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பஞ்சமாதேவியா இருக்கட்டும், இல்லை வலவனூர், அரசூர், வீரபெருமாநல்லூர், இந்த பகுதிகளிலுமே கூட மிதமான அளவில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. விழுப்புரம்லையும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாம்பலப்பட்டு, சுறாப்பட்டு, வீராங்கிபுரம், அப்படியே இந்த பக்கம் ஸ்ட்ரெச்சில் பாருங்க எல்லாம் கவர் ஆகுது. திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதிகள், வேட்டவலம், செஞ்சி, திருவண்ணாமலை, இந்த பகுதிகளிலுமே கூட மிதமானது முதல் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படியே பார்த்தோம்னா இந்த கள்ளக்குறிச்சியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலையும் பாருங்க, அப்படியே கீழே வந்தோம்னா பெரம்பலூர் வரைக்குமே கூட மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை பார்க்கிறோம். அந்த வகையில் சின்னசேலம், வேப்பூர், தொழுதூர், பெரம்பலூர், துறையூரில் கூட மிதமான அளவில் மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். காரவல்லி பகுதியிலுமே கூட மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ராசிபுரம், மல்லூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலுமே கூட மழைக்கான வாய்ப்பு இருக்கிற நிலவரத்தை நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோம்னா ப்ராப்பர் வட மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம், இந்த பகுதிகள் எல்லாமே நல்ல ஒரு மழை பொழிவை கவர் பண்ணியிருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே அரூர், அந்தியூர், வேலம்பட்டி, தருமபுரி நகரின் பல்வேறு பகுதிகள், காரிமங்கலத்தின் சில பகுதிகள், அப்படியே மேலே கிருஷ்ணகிரி மாவட்டம் போனீங்களேன்னா காவேரிப்பட்டினம், கிருஷ்ணகிரி, பர்கூர், வேப்பனப்பள்ளி, அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், சூளகிரி வரைக்குமே கூட மழை பொழிவு இருக்கிறது.
கேஜிஎஃப்லையும் நிறைய தமிழர்கள் வசிக்கிறாங்கன்ற பட்சத்தில் அங்கே கேஜிஎஃப்லையுமே கூட மழை பொழிவு இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஹோசூரில் இவ்வளோ நேரம் மாலை வேளையில் மழை பெஞ்சிட்டு இருந்தது, ஓய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, ஆம்பூர், வேலூர் இந்த பகுதிகள், அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஆரணி சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாமே கூட மழை பொழிவானது தீவிரமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. காவேரிப்பாக்கம், அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதிகள், சோழிங்கர் சுற்றுவட்டார பகுதிகளிலுமே கூட மழை கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் உண்மையிலே ஆக்ஷன் பிளாக் அப்படின்னு நான் இப்போ பார்த்தோம்னா அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு இந்த 2 பகுதிகளை தான் நம்ம சொல்லணும். அது என்னன்னா, இங்க ஐடி காரிடார்ல இன்னும் குறிப்பா சொன்னா சிறுசேரி உள்ளிட்ட பகுதிகள், இங்கே நீங்கள் துறைப்பாக்கம்ல இருக்கீங்கன்னா துறைப்பாக்கத்தை தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலேயுமே மழை பொழிவு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. போக போக பாருங்க, கேளம்பாக்கம், திருப்பூர்னு என்டையர் ஸ்ட்ரெச் மழை தீவிரமாகிறது. அப்படியே இங்கே நம்மளோட சென்னையுடைய புறநகர் பகுதிகள் அவங்கெல்லாம் வந்தோம்னா தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகள் மழை பொழிவு தீவிரமாக இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்க்க முடிகிறது. தாம்பரம், குன்றத்தூர், புஷ்பகிரி, ஸ்ரீபெரும்புதூர் இந்த பகுதிகளிலுமே கூட மழை தீவிரமாகுவதற்கான சூழல் இருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த என்டையர் ஸ்ட்ரெச் செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள், மறைமலை நகர் இந்த பகுதிகளுமே கூட கனமழை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. இது ஒரு லாங் ரெயினாக இருக்க போகிறதுல ஒரு ஷார்ட் ஸ்ட்ரெச்சாக மழை கொடுத்துட்டு நகரக்கூடிய ஒரு மழை பொழிவாக தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னென்னா, அங்கே மேலே அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிட்டு இருக்கிறதால இது டிராவல் பண்ணக்கூடிய திசை இப்படி இருக்குது இல்லையா, இப்படி வர வர இது மழை பொழிவை இந்த பகுதிகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ தெற்கு ஆந்திரா, வடக்கு தமிழகம், வட தமிழகம் இந்த 2 பகுதிகளும் தான் பெரும்பாலும் நல்ல ஒரு மழை பொழிவை பெறக்கூடிய பகுதிகளாக இருக்கின்றன. அந்த வகையில் இங்க மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளையும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. வட தமிழகத்துக்குள்ள எந்த அளவு மழை இன்டென்ஸ் ஆகிட்டு இருக்கோ, ஒரு நல்ல கிளைமேட் இருக்கோ, அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலுமே கூட வானிலையானது ஒரு நல்ல ஒரு பிளசண்டாக இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் மழைக்கான பல்வேறு தடங்களும் நமக்கு தெரிவதை இங்கே பார்க்க முடிகிறது. கேரளா, தமிழ்நாடு எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருப்பதை நம்மளால் ரேடார் இமேஜில் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இங்கே சென்னை ரேடாரை பாருங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னைக்கு தெற்கே தென் சென்னை தொகுதிக்கு அதுக்கு கீழே தொடங்க ஆரம்பித்து அந்த பகுதிகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு இன்டென்ஸாக வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. ஸோ இது கொஞ்சம் திசை மாறினா கூட சென்னை மாநகருக்கும் மழை பெய்வதற்கான ஒரு சிறிய வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஸோ இந்த நிலவரமானது இப்படியே தொடர இருக்குதா அப்படின்ட்டு பார்க்கும்போது நாளை எப்படி இருக்க போகிறது நிலவரம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. காலையில் ஆஃபீஸ்க்கு வேற போகணும் இல்லையா? ஸோ நாளைக்கு என்ன நிலவரம் நம்ம பார்க்கும்போது தற்போதைய சூழல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, இங்கே இதுலேயும் அந்த நிலவரம் உறுதியாக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இன்று இரவு முழுக்கவே கூட வட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள், குறிப்பாக சென்னை பல்வேறு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்க முடிகிறது. நாளை காலை சராசரியாக 8 மணி என்று வைத்தால் கூட மற்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மழை ஓரளவுக்கு தணிஞ்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் சென்னையின் வடபகுதிகள், இப்போ எப்படி சென்னையின் தென்பகுதிகளில் மழை பொழிவு இன்று இரவு இருக்கிறதோ, சென்னையின் வடபகுதிகள் நாளை காலை ஓரளவுக்கு மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இது எல்லாம் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அது இன்னும் இன்டென்ஸ் ஆகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும்போது இந்த மழை இந்த இடத்துல குறைஞ்சு மேலே இன்னும் நகர போகிறதா நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எந்த இடத்துல இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே பாருங்க, விசாகப்பட்டினம் அந்த கடற்கரையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கு. அதனுடைய திசையை நோக்கி தான் இந்த மழை மேகங்கள் நகர்வதால இங்க தமிழகத்திற்கு மழை பொழிவானது கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இது ஒன்ஸ் இது இன்டென்ஸ் ஆயிடுச்சுன்னா இங்க நமக்கு மழை இங்க நின்றுடும். அதுக்கப்புறம் இது கரையை கடக்கும் போது இது ஆந்திரா, ஒடிஷா அந்த பகுதிகளுக்கான மழையை கொடுத்துரும். நமக்கு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் கிடைக்கும். அந்த நேரத்தில் நம்ம துணியை காய வச்சுக்கலாம். அதுதான் நமக்கான பிரேக். மறுபடியும் இது செவ்வாய்க்கிழமைக்கு மேல மீண்டும் மழை பொழிவு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. செவ்வாய், புதன் பிறகு இந்த புதன் காலகட்டத்தில் பாருங்க, இதே வட தமிழகத்தின் சில பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு பார்க்க முடிகிறது. ஸோ நாளை சென்னை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளை எடுத்துக்கிட்டோம்னா நாளையிலிருந்து செவ்வாய்க்கிழமை இரவு, புதன்கிழமை மதியம் வரைக்குமே கூட நமக்கு ஒரு பிரேக் இருக்கு. அதன் பிறகு மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை வானிலை ஆய்வு மையத்தின் பிற தரவுகளும் உறுதிப்படுத்தி இருக்கு. இப்போ பாருங்க, நவ் டேட்டா இதில் நவ்காஸ்டில் பார்த்துட்டு இருக்கோம். இதில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களும் சரி, அதே மாதிரி வட மாவட்டங்களும் சரி, நம்ம குறிப்பிட்ட மாதிரி இங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க. நாளைய நிலவரத்தை பார்க்கும் போது மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகள்னு பார்த்தோம்னா இங்க திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை, திருவள்ளூர் இந்த பகுதிகளுமே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீலகிரி, கோயம்புத்தூர் இந்த பகுதிகளிலுமே கூட மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இங்கே திண்டுக்கல் பகுதியிலுமே கூட மழை பொழிவதற்கான வாய்ப்பு நாளை இருக்கிறது. அடுத்த ஒரு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் வட மாவட்டங்கள் நல்ல ஒரு மழை பொழிவை பெற காத்துக் கொண்டிருக்கின்றன. இது தற்போதைய மழை நிலவரம்.